ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணும்போது நமக்கு பேசிக்கான ப்ரஷ் ப்ரீசெட் மட்டும்தான் நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை தவிர நமக்கு எக்ஸ்ட்ரா கஸ்டம் ஷேப்பில் ப்ரஷ் வேணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓப்பன் பண்ண பிறகு நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் பார்க்குற இமேஜ் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டம் ஷேப்பில் இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த கஸ்டம் ப்ரஷ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃபைலு. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வின்ரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வின்ரர் ஆப்ஷனில் போய்க்குங்க. போயிட்ட பிறகு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அந்த ஃபைல் வந்துட்டு நார்மல் ஃபோல்டராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு நீங்கள் கஸ்டம் ப்ரஷஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஃபோல்டர். இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டம் ப்ரஷஸ்ன்னு சொல்லிட்டு ஏபிஆர் ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு ஃபைல் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஃபைலு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு ப்ரஷ் டூலை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரஷ் டூல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா ஷார்ட்கட் வந்து கீபோர்டில் பி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஒன்ஸ் ப்ரஷ் டூல் ஆக்டிவேட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து டூல்ஸ் ஆப்ஷனுக்கிட்ட பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபைல் எடிட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரஷோட அந்த ஐக்கான் தெரியும், ஃபோல்டர் மாதிரி. ஸோ அது கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா ஸோ அந்த டாகிள் த ப்ரஷ் செட்டிங் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஐக்கான், அந்த ப்ரஷ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ப்ரஷஸ் அப்படின்னு இருக்கும். ப்ரஷ் செட்டிங் பக்கத்தில் ப்ரஷஸ்னு இருக்கும். அந்த ப்ரஷஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கார்னரில் குட்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெனு ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் இம்போர்ட் ப்ரஷஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரஷ் டூலை ஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இந்த ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் டூலை ஆக்டிவேட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எடிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரஷோட அந்த ப்ரீசெட் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் செட்டிங்கோட அந்த ஐக்கான் தெரியும் பாருங்கள், அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட் ப்ரஷஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரஷ் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது தான். நம்ம வந்து டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துல டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளார கஸ்டம் ப்ரஷஸ்ன்னு இருக்கு பாருங்கள், நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல், அதை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டோம்னா ஏபிஆர் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த லோடை கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ப்ரஷஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேங்கிறதுனால நான் அந்த லோட் அப்படிங்கிறத நான் கொடுக்கல. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு லோட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு கீழே இந்த ஐக்கான் இருக்கு பாருங்கள், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரஷஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரஷஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோல்டர் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ஜென்ரல் ப்ரஷஸ், ட்ரை மீடியா, அப்புறம் வெட் மீடியா ப்ரஷஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ப்ரஷஸ். இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரஷஸ். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண ப்ரஷ் வந்து ஆல் ப்ரஷ் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணது கடைசியாக உள்ளது. இதை வந்து இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ரஷோட அந்த ப்ரீசெட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் ப்ரஷஸ் கலெக்ஷன் இருக்கும், அப்படி இல்லைனா கஸ்டம் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த எல்லா ப்ரஷோட அந்த ப்ரீசெட் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதில் போய்ட்டு நான் ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரஷஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய அளவில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த ப்ரஷஸை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட்டிவ் டிசைன் வந்து நம்ம நிறையா உருவாக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷை வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் இருக்குது பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளை ப்ரஷ்ஷை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த கப்பல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷோட சைஸை கீபோர்டில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அப்படி இல்லைனா க்ளோஸ் ப்ராக்கெட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷோட சைஸை வந்து நம்ம பெருசாக்கிக்கலாம். ஸோ ப்ரஷோட சைஸை நான் பெருசு பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ண உடனே நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ப்ரஷ் சூஸ் பண்ணதுனால அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நமக்கு டிஃப்ரெண்ட் கலரில் நமக்கு ப்ரஷ் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கு. சிம்பிளாக நம்ம கஸ்டம் ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம இந்த மாதிரி எந்த எஃபெக்ட் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ரஷ் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணி ட்ரா பண்ணி பார்க்கலாம். நான் கண்ட்ரோல் எஜெட் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் எஜெட் கொடுத்துட்டு முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் ப்ரஷ் செட்டிங்ஸில் போவோம். போயிட்டு ப்ரஷஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ரஷ் ப்ரீசெட்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்டு மேப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். சைஸை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். கீபோர்டில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ப்ரஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஜஸ்ட் நம்ம ப்ரஷ்ஷோட அந்த ப்ரீசெட்டை நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த மரத்தோட லீஃப் வந்துட்டு நமக்கு அப்படியே இதில் இந்த இமேஜில் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபால் ஆகிற மாதிரி நமக்கு டிசைனில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துருவோம். இஜெட் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு வேறு ஏதாவது ஒரு நம்ம ப்ரஷ் ப்ரீசெட்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸ்கேட்டர்டு லீவ்ஸ் அப்படின்னு ஒன்று இருப்பாருங்க. இந்த ஸ்கேட்டர்டு லீவ்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லீஃப் இருக்கிற மாதிரி மரத்தோட இலைகள் இருக்கிற மாதிரி ப்ரஷ் ப்ரீசெட்டை நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நம்ம இந்த இமேஜில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ண உடனே நமக்கு இந்த லீவ்ஸ் வந்து நமக்கு ஃபால் ஆகுற மாதிரி இந்த இமேஜில் வந்து அழகாக அப்ளை ஆகிருக்கு. ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க, இந்த எஃபெக்ட்டில் அந்த ப்ரஷ் ப்ரீசெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கலர் ஆப்ஷனில் நீங்கள் எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிருக்கிறீங்களோ அந்த கலர் தான் நமக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கலர் ஆப்ஷன் நான் வந்துட்டு லைட் ப்ரௌன் கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு அந்த கலரில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு கலரில் உங்களுக்கு இந்த லீஃப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட ப்ரஷ் ப்ரீசெட் வந்து இதில் இருக்குது. நம்ம கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். மறுபடியும் ப்ரஷ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். உங்களுக்கு ஐக்கான் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைட் பார் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்லைட் பண்ணுற மாதிரி இந்த ஐக்கான் கீழே இருக்குது பாருங்கள். இது அந்த மாதிரி நகர்த்தி விட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரஷோட அந்த ப்ரிவியூ ஐக்கான் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தெரியும். இது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியும். ப்ரஷோட ப்ரீசெட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீழே அந்த ஸ்லைடரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதை இந்த ப்ரஷோட ப்ரீசெட்டை வந்து நீங்கள் பெருசு பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது தவிர நீங்கள் ஹேர் ஷேப்பில் கூட உங்களுக்கு ப்ரஷ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு மேலே ஹேர் சம்மந்தமான இந்த ப்ரஷ் ப்ரீசெட் தான் பார்க்குறீங்க. பாரில் ஹேர் 1, ஹேர் ப்ரஷ் 2, ஹேர் ப்ரஷ் 3, ஹேர் ப்ரஷ் 4 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரீசெட் இருக்குது பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஹேர் ப்ரீசெட்டை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். நான் வந்து ஹேர் 5 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஹேர் ஷேப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட ப்ரீசெட் இருக்குது ப்ரஷ் ப்ரீசெட்டு. ஸோ அது எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.